இந்த தம்பிக்கு எப்படி 70 கிலோ வெயிட் குறைச்சேன், 140 70 கிலோ எப்படி குறைச்சோன்னு கரெக்டாக சொல்லி தரேன் பாருங்க. ஓகேவா? ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்கல, மாத்திரை கொடுக்கல, ஜூஸ் கொடுக்கல, ஊசி போடல, தம்பி போய் ரோட்டில் போய் ஓடக்கு சொல்லல, சியா சீட் கொடுக்கல, பம்கின் சீட் கொடுக்கல, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் கொடுக்கல, சுரக்காய் ஜூஸ் கொடுக்கல, கருப்பு பூசணிக்காய் ஜூஸ் கொடுக்கல, மாங்காய் எல்லாம் கொடுக்கல, கொய்யா எல்லாம் கொடுக்கல. தம்பியை போய் ரோட்டில் போய் நான் ஓடக்கும் சொல்லலை, யோகாவும் பண்ண சொல்லலை, மெடிடேஷனும் பண்ண சொல்லலை, நடைபயிற்சி கூட பண்ண சொல்லலை. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், தட் இஸ் கால்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். புரிஞ்சிடுங்க முதல்ல. அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியான மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வெயிட்டை குறைக்க முடியும். நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம் சாப்பிட்டா எல்லாம் வெயிட் எல்லாம் குறைக்க கண்டிப்பாக முடியாது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வெயிட்டை குறைச்சிங்கன்னா இன்சுலினை நிரந்தரமாக நடத்தலாம். சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை எல்லாம் என்ன பண்ணலாம், நிரந்தரமாக நடத்தலாம். அவ்வளோ பவர்ஃபுல் பேலன்ஸ் டயட். புரிஞ்சுடுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் GOOD டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பரில் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.